மக்கள் அனைவரும் தீமை செய்து கொண்டிருந்தார்கள். கடவுள் அதை பார்த்து வருந்தினார். அவர் நோவாவை அழைத்து, நான் உலகை சுத்தப்படுத்தப் போகிறேன், ஆனால் உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்றார். கடவுள் நோவாவிடம் சொன்னார், நீ மரத்தால் ஒரு பெரிய கப்பலை கட்டு. உன் குடும்பமும் ஒவ்வொரு விலங்கின் ஜோடிகளும் அதில் புறப்பட வேண்டும். நோவா தனது மகன்களுடன் சேர்ந்து கப்பலை கட்டத் தொடங்கினார். மக்கள் பார்த்து சிரித்தனர். ஆனால் நோவா துணிவுடன் சொன்னார், கடவுள் சொன்னது நிச்சயமாக நடக்கும். கடவுளின் ஆணைப்படி விலங்குகள் ஜோடிகளாக கப்பலுக்குள் வந்தன. யானைகள், ஒட்டகங்கள், சிங்கங்கள், பறவைகள் அனைத்தும் ஒழுங்காக வந்தன. வானம் கருமையாகி மழை பெரிதாக பெய்யத் தொடங்கியது. நீர் உயர்ந்தது. மக்கள் பயந்து கத்தினர், ஆனால் கதவு மூடப்பட்டிருந்தது. நீர் பூமியை முழுவதுமாக மூழ்கடித்தது. ஆனால் கப்பல் நீரில் பாதுகாப்பாக மிதந்தது. நோவா மகிழ்ச்சியுடன் சொன்னார், கடவுள் எங்களை காப்பாற்றுகிறார். சில நாட்கள் கழித்து நோவா புறாவை அனுப்பினார். அது ஆலிவ் இலை கொண்டு திரும்பியது மற்றும் நிலமும் உலரத் தொடங்கியது. நோவாவின் குடும்பமும் விலங்குகளும் கப்பலிலிருந்து வெளியே வந்தனர். கடவுள் சொன்னார், இனி மீண்டும் உலகை வெள்ளத்தில் அழிக்க மாட்டேன். வானத்தில் வானவில் தோன்றியது. அது அவரது வாக்குறுதியின் அடையாளம்.